பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புடையப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம இந்த நாட்களில் சுவிசேஷ புத்தகங்களின் ஒத்திசைவு அந்த டாப்பிக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். 4 பிரிவை பார்த்துட்டோம். இன்றைக்கி 5வது பிரிவாக யூதேயா மற்றும் பெரேயா ஆகிய பட்டணங்களில் இயேசு ஆற்றிய ஊழியங்களை குறித்து தான் நம்ம 42 நிகழ்வுகளாக பிரித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யூதேயா மற்றும் பெரேயா ஆகிய இடங்களில் இயேசு ஆற்றிய ஊழியங்கள் 42 நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவது நம்ம பார்க்கும்போது கூடார பண்டிகை. அதாவது கூடார பண்டிகைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் கூடார பண்டிகைக்கு போகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்க முடியும். அது 11ல இருந்து 52 வரைக்கும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ல இருந்து 52 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, கூடார பண்டிகையிலே போய் எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். 2வதாக நம்ம பார்க்கும்போது இது எருசலேம் தேவாலயத்தில் வச்சு நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக விபச்சார ஸ்திரீக்கு மன்னிப்பு ஆண்டவராகிய விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிசேரும் வேதபாரகரும் கொண்டு போகும்போது அவர்கள் அந்த ஸ்திரீயை மன்னித்து விட்ட சம்பவத்தை அதுவும் எருசலேமிலே வைத்து நடைபெற்றது. அதையும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக உலகத்தின் ஒளியாகிய கிறிஸ்து, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்னாரே, அதுவும் எருசலேமிலே வைத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதையும் 8ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக தீர்க்க தரிசனத்தை எதிர்கொள்ள முடியாத பரிசேயர்கள் தீர்க்கதரிசியை அழிக்க முயலுதல். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் சொல்லும் போது அவரை அந்த கொலை செய்ய வகை தேடினார்களே, அந்த விடயம் அதுவும் எருசலேம் தேவாலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதை நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 59 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக குருடனாய் பிறந்த மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அதனால வருகிற விளைவுகள், பின்தொடரும் விளைவுகள், அதுவும் எருசலேமில் வைத்து நடைபெறுகிறது. பிறவி குருடனாய் இருந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டபோது, இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னபோது அந்த இடத்துல அந்த குருடனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அதனாலே ஓய்வு நாளிலே இவர் இதை செய்தது தகாத விஷயம் என்று பரிசேயரும் வேதபாரகரும் அவரிடத்துல குற்றம் சுமத்துகிறார்களே, அந்த சம்பவம் எருசலேமில் வைத்து நடைபெற்றது. அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 41 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக நல்ல மேய்ப்பர் பற்றிய ஓமை, அதாவது எருசலேமில் வைத்து தான் அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக 70 பேரினுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 சீசர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியம் செய்வதற்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆண்டவர் அனுப்புகிறாரே. அவர்கள் போய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று அவர்கள் செய்த ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அது யூதேயாவில் வைத்து நடந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எங்கே வைத்து என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரியாது. ஆனால் அந்த 70 பேரை ஆண்டவர் 2 பேராக ஒவ்வொரு கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு அனுப்புகிற அந்த சம்பவத்தை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக நல்ல சமாரியன் கதையை நியாயசாஸ்திரியிடம் ஆண்டவர் கூறுகிறாரே. அதாவது நியாயசாஸ்திரி ஒருவன் அந்த ஆண்டவரிடத்துல எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது நல்ல சமாரியன் கதை ஆண்டவர் அந்த உவமையாக அந்த நியாயசாஸ்திரிக்கு சொல்லுகிறார். அதுவும் யூதேயாவில் வைத்து நடைபெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதை குறித்து
நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அடுத்ததாக மார்த்தாள் மரியாள் உபசரிப்பு. மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த சம்பவம் அது பெத்தானியா கிராமத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அடுத்ததாக ஜெபத்தை குறித்த மற்றொரு பாடத்தை நம்ம ஆண்டவர் சொல்லுகிறாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவுகள், தட்டுக்கள் திறக்கப்படும் என்கிறதான ஒரு பாடத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த சம்பவத்தை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக 11ஆவதாக நம்ம பார்க்கிறது பெயல்செபூலோடு தொடர்புடையவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிறார்கள். அது இருந்த பிசாசை ஆண்டவர் துரத்தின போது இவர் பெயல்செபூல்னாலதான் இதை துரத்துகிறார், பிசாசுகளின் தலைவனால இதை செய்கிறார் என்று ஆண்டவரை குற்றம் சாட்டுகிற சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரை பார்க்க முடியும். அடுத்ததாக நியாய சாஸ்திரிகளுக்கும் பரிசேயருக்கும் எதிரான நியாய தீர்ப்பை நம்ம என்ன அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கை கழுவாமல் போஜனமா பண்ணும்போது அவர்கள் குற்றம் சாட்டும் போது இல்லை என்னது உட்புற சுத்தம் தான் முக்கியம் என்பதை, மாய்மாலமான வெளிப்புற சுத்தத்தை விட உட்புற சுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 54 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக மாய்மாலம், பொருளாசை, கவலை மற்றும் விழித்திருத்தல் ஆகியவற்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 59 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். மாய்மாலம், பொருளாசை, கவலை மற்றும் விழித்திருத்தல் ஆகியவற்றை குறித்து ஆண்டவர் பேசுறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 59 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். 14ஆவதாக நாம் பார்ப்பது மனம் திரும்புவீர் இல்லையேல் அழிவீர். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை 13ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். அடுத்ததாக 3 வருஷமாய் கனி கொடுக்காத ஒரு அத்தி மரத்தை குறித்த ஒரு ஓமையை லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஒரு 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை ஓய்வு நாளிலே ஆண்டவர் தேவாலயத்தில் வைத்து குணமாக்குவாரே, அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக கடுகு விதை புளித்த மாவு குறித்ததான ஓமை, இதுவும் பெரேயாவில் வைத்து நடைபெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் எங்கே இருந்து இடம் குறிப்பிடப்படவில்லை. அதுவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை உள்ள 21 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அடுத்ததாக தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். அது எருசலேமில் வைத்து நடைபெறுகிறது. அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 39 வரை உள்ள வசனங்கள்ல தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன போது ஆண்டவரை அங்கேயும் அவரை என்ன செய்தார்கள், கொலை செய்யும்படி வகை தேடுகிறதை பார்க்க முடியும். அதே 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்க முடியும். அதுவரை கொலை செய்ய வகைப்படுத்தி தேடினதுனால யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனியே சொல்லுகிறதான சம்பவத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அடுத்ததாக எருசலேமுக்கு திரும்பி செல்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆற்றிய போதனை மற்றும் ஏரோது பற்றி கூறிய சொற்கள், ஏரோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்தை அதுவும் பெரேயாவில் வைத்து நடைபெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22 முதல் 35 வரை உள்ள வசனங்களே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பரிசேயரின் தலைவனோடு உணவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாப்பிடுறாங்க. அங்க நீர்க்கோ வியாதி உள்ள ஒருத்தனை குணமாக்குறார். அப்போ ஓய்வு நாளில் எப்படி குணப்படுத்தலாம் என்கிறதான சர்ச்சை உண்டாகிறது. அந்த இடத்துல முதன்மையான இடத்துல இருக்கிறதுக்கும் பெரிய விருந்து குறித்ததான ஓமைகளை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார். அதை குறித்து நம்ம லூக்கா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே நாம பார்க்க முடியும். அடுத்ததாக சீசத்துவத்தின் எதிர்ப்புகள், அதாவது தன் சிலுவை எடுத்து
கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று சொல்லுகிறாரே, அந்த சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலே நாம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக காணாமல் போன ஆடு, 10 வெள்ளிக்காசு, இளையகுமாரன் குறித்த உவமைகள் அடுத்து வருவது. அது 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். இந்த யூதேயா மற்றும் பெரே ஆகிய இடங்கள் ஆற்றிய ஊழியங்கள் மோஸ்ட்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலையும் தான் காணப்படுது. ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் மத்தேயு சுவிசேஷத்திலையும் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக அநீதி உள்ள உக்கிரானக்காரன், ஐஸ்வர்யம் மற்றும் லாசரு குறித்த உவமைகளை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வரை உள்ள வசனங்களே நாம் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக ஊழியம், விசுவாசம், செல்வாக்கு குறித்த பாடங்களை ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஊழியம், விசுவாசத்துல எப்படி செல்வாக்கு குறித்ததான பாடங்களை சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே நான் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக லாசருவின் உயிர்த்தெழுதல் பெத்தானியா கிராமத்துல வச்சு நடைபெறுகிறது. அது நடைபெற்ற இடம், அதை குறித்து நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அந்த லாசரு உயிர்த்தெழுந்ததுனால ஏற்பட்ட விளைவை குறித்து நம்ம பார்க்க முடியும். லாசரு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி எல்லாருக்கும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பின் செல்கிறார்கள் என்று பிரதானாசாரியரும் வேதபாரகரும் அந்த நாட்களிலே காய்பா என்கிறவர் லாசரு உயிரோடு எழுப்பின போது அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியர் இருந்தவர் காய்பா. அவர் சொல்லுவாரு, ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் அறிவித்த அந்த காரியங்களை குறித்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45 முதல் 54 வரை உள்ள வசனங்களிலே நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்தது அதனால அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினால ஆண்டவர் அங்கே இயேசு தனித்து செல்கிறார். அவருடைய வேலை வராததுனால அநேக இடங்களிலே அவரை கொலை செய்ய வகை தேடின போதெல்லாம் ஆண்டவர் இந்த ஊழிய நாட்களில் எல்லாம் அவர் தனித்து செல்கிறார். இந்த இடத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனித்து செல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சமாரியா கலிலேயா வழியாக எருசலேமுக்கு இறுதி பயணம் மேற்கொள்ளுதல். அது சமாரியா கலிலேயா வழியா போறாரு. அதை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்க முடியும். அடுத்ததாக 10 குஷ்டரோகிகள் குணமடைதல், அதையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களே வாசித்து பாருங்க. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அதுல ஒருவன் மட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக கடந்து வருகிற அந்த சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக எதிர்கால ராஜ்யத்தை குறித்த பாடங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு சொல்லி பரிசேயர் கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் அந்த கடைசி காலத்தை குறித்து, எதிர்கால ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பாடம் சொல்லிக் கொடுப்பார். அதை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக விடாப்பிடியா இருந்த விதவை மற்றும் பரிசேயனும் ஆயக்காரனும் செய்த ஜபத்தை குறித்ததான உவமை. விடாப்பிடியா இருந்த விதவை ஒரு விதவை ஒரு நியாயசாஸ்திரியிடம் போய் விடாப்பிடியா இருந்து காரியத்தை சாதித்து கொண்ட அந்த உவமையும், பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்துல ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் யாருடைய ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்கிறதான அந்த உவமையும் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக விவாகரத்தை குறித்ததான உபதேசம். அதை குறித்து நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மார்க் சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு குழந்தைகளை ஆசீர்வதித்த சம்பவம். இதுவும் பெரேயா பட்டணத்தில் வைத்து நடைபெற்றதாக கருதப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா
சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் இதை குறித்து நம்ம வாசித்து பார்க்க முடியும். இயேசு தம்முடைய சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொன்ன அந்த சம்பவத்தை மத்தேயு 3 சுவிசேஷ புத்தகத்திலும் நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15லையும், மார்க்கிலே 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16லையும், லூக்கா 18ல 15 முதல் 17லையும் பார்க்க முடியும். அடுத்ததாக செல்வந்தனாகிய இளம் தலைவன் வந்து ஐஸ்வர்யவனாய் இருந்தபடினால நான் என்னெல்லாம் கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் போது, ஆண்டவர் 10 கட்டளைகளை சொல்லும் போது, இல்ல இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன்னு சொல்லும் போது, உன்னுடைய எனது செல்வத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும் போது அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்ற சம்பவத்தை நம்ம அதே 3 சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்க பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயுவிலே 19ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கிலே 10ஆம் அதிகாரம் 17 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக 11ஆம் மணி வேளையில் வந்த கூலி ஆட்கள், அதாவது ஒரு எஜமான் வந்து அதிகாலையிலிருந்து 11ஆம் மணி வேலை வரைக்கும் வேலை ஆட்களை கூலிக்கு அமர்த்தி விட்டு எல்லாருக்கும் ஒரு பணம் கூலி கொடுத்த அந்த சம்பவத்தை நம்ம அந்த ஒரு ஓமையை மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி முன்னுரைத்த சம்பவம். ஆண்டவர் 12 சீசர்களையும் தனி அழைத்தது எங்கே வைத்து நடைபெறுகிறது என்றால், யோர்தானுக்கு அருகிலே ஆண்டவர் வந்து 12 சீசர்களையும் தனியே அழைத்து ஆண்டவர் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிற சம்பவம். இதையும் 3 சுவிசேஷ புத்தகங்களில் நம்ம வாசித்து பார்க்க முடியும். 20ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்க முடியும். யோர்தானுக்கு அருகில் வைத்து ஆண்டவர் 12 சீசர்களையும் தனியே அழைத்து தன்னுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை பற்றி முன்னறிவிக்கிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக செபதேயுவின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் ஆண்டவராய வலது பாரிசத்தில் ஒருவரும் இடது பாரிசத்தில் ஒருவரும், ஆண்டவர் நீ ராஜ்யத்தில் வரும்போது வலது பாரிசத்தில் ஒருவரும் இடது பாரிசத்தில் இருக்கணும்னு ஆவல் கொண்டாங்க. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலும் வாசித்து பார்க்க முடியும். இதுல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே யோவான் மற்றும் யாக்கோபுவின் தாய் வந்து கேட்டதாக இருக்கும். ஆனால் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே யாக்கோபும் யோவானுமே கேட்டதா இருக்கும். அப்ப அவர்களுடைய ஆவல் ஆண்டவர் ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் ஒருவர் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆசையை குறித்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28லையும், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்வையற்ற பர்திமேயு குணமடைதல் சம்பவம். அது வந்து எரிகோவிலை வைத்து நடைபெறுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக சகேயு இயேசுவை காண ஆசைப்பட்ட சம்பவம், அதுவும் எரிகோவிலை வைத்து நடைபெறுகிறது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல அதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக ராத்தல்கள், 10 ராத்தல்கள் குறித்ததான ஓமையை அதையும் ஆண்டவர் எரிகோவிலை வைத்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே இதை குறித்து நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக திரும்பவும் ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். அது பெத்தானியா கிராமத்தில் நடைபெறுகிறது. அங்கேதான் மரியாள் எனது விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்கிறதான அந்த பரிமள தலத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதத்தில் ஊற்றுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 55 முதல் 12 வரை உள்ள 12ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்களிலே
நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக லாசருவை கொலை செய்தனால எல்லாரும் லாசரு உயிரோடு எழுப்பினதுனால எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறார்கள் என்று லாசருவை கொலை செய்ய பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் திட்டம் விடுகிற அந்த சம்பவம் அதுவும் பெத்தானியாவில் வைத்து நடைபெறுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். இப்படி இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதேயா மற்றும் பெரேயா பட்டணங்களில் ஆற்றிய ஒரு 42 நிகழ்வுகள், ஊழியத்தின் 42 நிகழ்வுகளை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வேகமாகவே பார்த்துருக்குறோம். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி கடந்து போயிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதோட இது முடிகிறது. அடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வாரம் ஆண்டவராய கடைசி ஒரு வாரம் அந்த காரியத்தை குறித்து, அடுத்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஆண்டவர் ஆட்சிய ஊழியத்தை குறித்தும் நம்ம பார்த்தோம்னா இந்த சுவிசேஷ புத்தகங்கள் ஒத்திசைவு முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் வேத தியானத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்துல கடந்து வந்து ஆண்டவரே அப்போ அவங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ.